நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக மன்னவனூர் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தில் மன்னவனூர் ஊராட்சி நிர்வாகம் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் இங்கு இயங்கும் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் இந்த கிராமத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள பரப்பலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு தண்ணீர் வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இப்பகுதியினர் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் News21 செய்தி சேனல் மூலம் இந்த செய்தி வெளியிடப்பட்டதன் செய்தி எதிரொலியாக மன்னவனூர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறைக்கு தேவையான தண்ணீர் வழங்கப்பட்டது. உடனடியாக காலை உணவு திட்டத்தின் மூலம் 200 மாணவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகளும் அவர்கள் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைந்து News21 செய்திகளுக்கு நன்றி தெரிவித்தனர். News21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். திமிரி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை திட்ட இயக்குனர் ஆய்வு. ஆற்காடு ஜூன் 5 திமிரி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை திட்ட இயக்குனர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்தில் உள்ள சென்னசமுத்திரம், மாம்பாக்கம், இருங்கூர், மேல்புதுப்பாக்கம், செங்கனாவரம், பெருமந்தாங்கல், குப்பிடிச்சாத்தம், மாந்தாங்கல் ஆகிய ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்லம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஜான்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் ஆகிய திட்டங்களில் தார் சாலை, சிமெண்ட் சாலை, கழிவுநீர் கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகளை திடீரென நேற்று காலை திட்ட இயக்குனர் ஜெயசுதா பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முகமது சைபுதீன், அன்பரசன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சத்யாகுமார், சரவணன், சுந்தரேசன், லதா ராஜசேகர், ஆனந்தன், ராஜேந்திரன், ஊராட்சி செயலர்கள் கோவிந்தசாமி, பாலமுருகன், மகேந்திரன் மற்றும் பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். News21 செய்திகளுக்காக பாஸ்கர். தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு. கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பனங்காடி ரோட்டில் அமைந்துள்ள தவணு மாற்றுத்திறனாளிகளின் தாய் இல்லத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் வந்தவாசி கோவிந்தராஜன் ஏற்பாட்டில் இனிப்புகள் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாய் இல்ல நிர்வாகி புஷ்பராஜ், வழக்கறிஞர் பில்லூர் கார்த்தி, சக்கந்தி காஜா, முரசொலி மதி, ஏழுமலை, அனந்தகுமார், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குளித்தலை அருகே நங்கவரம் மற்றும் மாயனூரில் மாவட்ட திமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களின் 102ஆம் ஆண்டு பிறந்த தின விழா, முன்னாள் முதல்வரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி முன்னாள் அமைச்சர் மரியாதை, பொதுமக்களுக்கு இனிப்புகளும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் மாயனூர் கதவணை பகுதியில் கலைஞரின் உருவச்சிலை நிறுவப்படும் என பேட்டி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் சாத்தாயி அம்மன் கோவில் முன்பு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102ஆம் ஆண்டு பிறந்த தினத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திருவை துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், குளித்தலை நகராட்சி தலைவர் சகுந்தலா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் மலர்தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா இனிப்பு வழங்கினார். மேலும் தொடர்ந்து 250க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் முன்னாள் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கவுண்டம்பட்டி திமுகவின் மூத்த முன்னோடி மறைந்த கருணாநிதியின் நெருங்கிய நண்பருமான மறைந்த மொழிப்போர் தியாகி முத்துவின் மனைவி பழனியம்மாள் கடந்த 15ஆம் தேதி வயது முதிர்வால் இயற்கை எய்தினார். அம்மையார் வீட்டிற்கு நேரில் வந்து அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து மாயனூரில் கழக பிடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பின் கதவணை பகுதியை பார்வையிட்டார். News21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்.
கரூர் குளித்தலை அருகே மேல ஆரியம்பட்டியில் நடைபெற்ற பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் பெண்கள் நெருப்பை முந்தானையில் ஏந்தி மடிப்பிச்சை எடுக்கும் வினோத திருவிழா. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள குமாரமங்கலம் ஊராட்சி மேல ஆரியம்பட்டியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு கரகம் பாலுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை பொங்கல் வைத்து மாவிளக்கு மற்றும் கிடாய் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரவு கோவில் முன்பு தீக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைக்குழந்தையுடன் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதன் பின்னர் விரதமிருந்த பெண்கள் கோவில் முன்பு மண்டியிட்டு நெருப்பை தடந்த முந்தானையில் வாங்கும் மடிப்பிச்சை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நெருப்பை மடிப்பு சரியாக எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் வேல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கரூர் குளித்தலை அருகே கழுகூர் ஊராட்சி பகுதியில் தமிழ்நாடு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் டிராக்டரில் அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து திடீர் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுகூர் ஊராட்சி உடையப்பட்டியில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சம்பா சாகுபடி, கோடை சாகுபடி என 2 போக விளைச்சலுக்கு தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் உடையாப்பட்டி மேற்கு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் பெற்று வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு கோடை நெல் சாகுபடி கழுகூர் ஊராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி செய்திருந்தனர். தற்போது கோடை நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இந்த ஆண்டு கழுகூர் ஊராட்சியில் அமைக்கவில்லை. இதனால் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்காமல் விவசாயிகள் அறுவடை செய்த நெற்களை தங்களுடைய வீடுகளில் சேமித்து வைத்துள்ளனர். மேலும் கழுகூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி வேளாண் துறை அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்ததாகவும் தெரிகிறது. ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கவில்லை என்று தெரிகிறது. இதனையடுத்து கழுகூர் ஊராட்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் கழுகூர் ஊராட்சியில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி குளித்தலை மணப்பாறை மெயின் ரோடு உடையாப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் டிராக்டரில் அறுவடை செய்த நெற்களை கொண்டு வந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதுகுறித்து தகவல் இருந்த தோகைமலை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன், SI பாலசுப்ரமணியன் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் வேளாண்மை துறை அலுவலர்களை விரைந்து அழைத்து தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் கழுகூர் ஊராட்சியில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாலை மறியல் செய்த விவசாயிகளிடம் தோகைமலை போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். கரூர் குளித்தலை அருகே கார் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதி விபத்து. காயமடைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரில் ஏற்றி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பகுதியில் நடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாயனூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக தனது காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மகாதானபுரம் பெட்ரோல் பங்க் அருகே கரூர் பகுதியிலிருந்து திருச்சி சென்ற கார் ஒன்றும் கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கனரக வேனும் நேருக்கு நேர் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து கிடந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரிலிருந்து இறங்கி வந்து காரில் காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 இளைஞர்களை மீட்டு தனது காரில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்தார். இந்த செயலை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விபத்தில் சிக்கியவர்களுக்கு செய்த உதவியை வெகுவாக பாராட்டினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அயலூர் தீத்தா கிழவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களின் உற்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்கி நடைபெற்று வந்தது. திருவிழாவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், பூக்குழி இறங்குதல், முளைப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல், பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றன. திருவிழாவின் இறுதி நாளான இன்று சேத்தாண்டி வேடம் என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் முகத்தில் வர்ணம் பூசி வேடமிட்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அதன் பின்னர் அவர்கள் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு கோவில் முன்பாக அமர வைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வாயில் செருப்பை வைத்து மாடுகளின் கஞ்சி தொட்டியிலிருந்து எடுத்து வந்த பழைய சாதத்தின் கஞ்சியை துடைப்பதை தொட்டு தலையில் அடித்து கால்களால் தலையில் எத்தி உதைத்து செருப்பு மாலை அணிவித்து வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சேற்றை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் கோவில் குளத்தில் நீராடி நேர்த்திக்கடனை முடித்தனர்.
இது குறித்து பக்தர்கள் கூறிய போது, இதுபோன்ற நேர்த்திக்கடன்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செலுத்தி வருகிறோம். உடலில் சேறு பூசிக்கொள்வதால் கோடை காலத்தில் சரும மற்றும் உஷ்ண நோய்கள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் துடைப்பம் மற்றும் செருப்பால் அடிவாங்குவதன் மூலம் சகிப்புத்தன்மை பெருகி சண்டை சச்சரவுகளின்றி ஒற்றுமையுடன் வாழ வழி ஏற்படுவதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் மாலை அம்மன் பூஞ்சோலை சென்றடைதலும் திருவிழாவும் முடிவுற்றது. வினோதமான முறையில் கொண்டாடப்பட்ட இந்த கிராம திருவிழா சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்களிடையே கவனத்தை ஈர்த்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.